Good evening, everyone, and welcome to Caregiver Advocacy Series. எல்லா மாசம் முதல் வியாழக்கிழமை நம்ம இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். கடந்த 2 மாசமா நம்ம ஸ்பெஷலா பிரஸ்ட் கேன்சர் ரிலேட்டடா நம்ம பேசிட்டு வரோம். இதை தாண்டி நிறைய கேன்சர் ரிலேட்டடா நம்ம பேசியிருக்கோம். ஸோ யாரும் மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து நம்ம யூடியூப்ல இருக்கு, எல்லாரும் பாருங்க. முதல் மாசம் நம்ம வந்து கேன்சர் இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அதை பத்தி நம்ம பார்த்திருந்தோம். போன மாசம் நம்ம மெடிசன் ரிலேட்டடா கேன்சர் எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்திருந்தோம். இந்த மாசம் நம்ம அறுவை சிகிச்சை மூலியமா கேன்சர் எப்படி வந்து ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ அதுக்காக நம்மளுக்கு ஸ்பீக்கரா டாக்டர் பிரதீப் தனசேகர் சார் அவர் வந்திருக்காரு. வி வெல்கம் யூ சார். And is a senior consultant in Tirchi and specialized in robotics and laparoscopic cancer surgeon. உங்களோட பிஸியான ஷெடியூல்ல எங்களுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சியை வழங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். Thank you everyone. Thank you for the nice welcome. கேர்கிவர் அட்வொகேசி சீரீஸ்ன்றது வந்து இது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். டாக்டர்ஸ், அப்புறம் சர்வீஸ் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ், பேஷண்ட் கேர்டேக்கர்ஸ், இவங்க எல்லாரும் வந்து ஒரு ஸ்பெஷலா ஒரு டெடிகேட்டடா ஒரு சேனல் மூலமா இணையிறதுன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு நியூ வே ஆஃப் கனெக்டிங் த பீப்புள், அஃப்கோர்ஸ் வித் டிஜிட்டலைசேஷன் அண்ட் ஜூம் அண்ட் அதர் திங்ஸ். And thank you, Dr. Narimari, for coordinating all these efforts to take forward all the service to the needy. Thank you everyone for the warm welcome. Patients நிறைய எல்லா கேர்டேக்கர்ஸ் நிறைய வந்து ஜாயின் பண்ணி நிறைய இது பண்றீங்க. நீங்க இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி, அதாவது நம்ம நிறைய டைம் நம்ம பேஷண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு சிலதெல்லாம் கவுன்சிலிங் காமிச்சிருவோம். நிறைய விஷயம் டாக்டர்ஸ் கிட்ட உங்களால ஸ்பெசிஃபிக்கா கேட்கணும்னு நினைப்பீங்க, அந்த டைம் மறந்துருப்பீங்க. இல்ல கேட்கணும்னு நினைக்கும் போது டாக்டர்ஸ் வந்து பிஸியாகி கிளம்பிடுவாரு. பர்டிகுலர்லி என்னோட ஃபீல்ட்ல நான் ஓபி பார்த்துட்டு உடனே ஐ ஹேவ் டு ஷட்டில் பிட்வீன் சர்ஜரி ஆர் பயாப்சி அண்ட் தென் கம் பேக். ஸோ அந்த மாதிரி டைம்ல என்னென்னலாம் மிஸ் அவுட் பண்றீங்களோ, ஐ திங்க் திஸ் வில் பி த ரைட் டைம் டு ஆஸ்க் சச் கொஸ்டின்ஸ் அண்ட் கெட் ஆல் யுவர் மித்ஸ் அண்ட் மிஸ்கான்செப்ஷன்ஸ் கிளியர்ட் through this session. Kindly start this session. So I'm eagerly waiting to answer all your queries. I think you need to unmute yourself, Aishwarya. கண்டிப்பா உங்களுக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா யார் வேணாலும் சாட் பாக்ஸ்ல ஃபைனலா நீங்க போடலாம். அதையும் நாங்க வந்து உங்களோட கொஸ்டின்ஸையும் நாங்க அட்ரஸ் பண்றோம். ஓகே சார், முதல் கேள்விக்கு போயிடுறோம். பொதுவாவே வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பயோப்சி அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் நாம பண்றோம். மக்கள் இடையில வந்து என்ன ஒரு புரிதல் இருக்கு அப்படின்னா, அது வந்து பண்றதுனால கேன்சர் இருக்கிற பட்சத்துல அது மிச்ச உறுப்புகளுக்கு பரவுமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஒண்ணு இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? பயோப்சி பண்றது கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது சார்? அதாவது இது வந்து ரொம்ப காலமா ஒரு மித் அண்ட் மிஸ்கான்செப்ஷன், அதாவது வந்து தவறான கருத்துன்னு தான் நான் இது சொல்லுவேன். அதாவது பயாப்சி பண்ணனா நிறைய பேஷண்ட்ஸுமே நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க, சார் இதை நீங்க வந்து பயாப்சி பண்றீங்களே இது பரவிடுமா அப்படின்றத கேள்வி கேட்டிருக்காங்க. ஐ திங்க் திஸ் த ரைட் கொஸ்டின் டு ஸ்டார்ட் அவர் ப்ரோக்ராம் டுடே. பயாப்சின்றது என்னன்றது ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதனுடைய நெசசிட்டி என்னன்றது சொல்லிடுறேன். தென் இது வந்து மித்தா மிஸ்கான்செப்ஷனா அப்படின்றது பதில், அந்த கேள்விக்கு உங்களுக்கே என்னோட பதில் மூலமா உங்களுக்கு தெரியும். பயாப்சின்றது வந்து என்னன்னா, நம்ம உடம்புல வந்து ஒரு கட்டி ஃபார்ம் ஆயிருக்குல்ல, அந்த கட்டி ஃபார்ம் ஆயிருக்க கட்டியில இருந்து அது என்ன கட்டின்ற கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு திசு பரிசோதனை. ஸோ இந்த திசு பரிசோதனைன்றது வந்து எவ்வளவு முக்கியம்னா, இது திசு என்னன்றது தெரிஞ்சாதான் நம்ம முதல்ல இது கேன்சரா இல்லையான்றதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்பர் 1 பெனிஃபிட் வந்து இது டயக்னோசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய கேன்சர் ட்ரீட்மெண்ட்டோடைய ஜென்ரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ப்ரெசிஷன் ஆன்காலஜி ஈரா அப்படின்னு சொல்றோம். ப்ரெசிஷன் ஆன்காலஜி ஈரானா துல்லிய முறையில நம்ம வந்து சிகிச்சை பண்ணணும். அது வந்து சர்ஜரியா இருக்கட்டும், கீமோதெரப்பியா இருக்கட்டும், ரேடியோ தெரப்பியா, வாட் எவர் கேன்சர் ட்ரீட்மெண்ட், அதை நம்ம ப்ரிசைஸா இந்த கேன்சர்னா
இந்த ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து இந்த பயாப்சின்றது வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பயாப்சியில நம்ம என்ன கேன்சர் வகை, ஸ்குவாமஸ் கேன்சர், இந்த மாதிரி நிறைய கேன்சர் வகை இருக்கு. ஒவ்வொரு கேன்சர் நம்ம உடம்புல நிறைய கேன்சர்ஸ் இருக்கு. அதுல எங்கேருந்து வந்ததுன்னு கண்டுபிடிக்கலாம். அடுத்தது அது எந்த வகை, எங்கேருந்து வந்ததுன்னு கண்டுபிடிச்ச பிறகு அங்க இருக்க கேன்சர்ல அது என்ன வகை. ஏன்னா ஒவ்வொரு இப்ப பிரஸ்ட் கேன்சர் பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஒரு 3 மேஜர் டைப்ஸ் நம்ம சொல்றோம். லூமினல் ஏ, அது வந்து ஒரு சாதுவான வகை. நெக்ஸ்ட் HER2 பாசிட்டிவ்னு சொல்றோம், அது வந்து ஒரு இன்டர்மீடியேட்டான வகை. நெக்ஸ்ட் ட்ரிபிள் நெகட்டிவ் பிரஸ்ட் கேன்சர்னு சொல்றோம், அது வந்து ரொம்ப கொடிய வகை. இது 3 நம்ம அக்ரஷன் தெரிஞ்சுக்கிட்டாதான் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட், ஒவ்வொரு வகைக்கும் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து இப்ப மாறிட்டு வருது. சோ அந்த லெவல்ல நம்ம துல்லியமா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு வந்து இந்த பயாப்சின்றது வந்து ஒரு எசென்ஷியல். நெக்ஸ்ட் வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த வகையான கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸுமே வந்து இட்ஸ் நாட் 100% ஃபெயில் சேஃப். அதனால எந்த இது பிரச்சனையும் இல்லைன்றதெல்லாம் சொல்லவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த வகை கேன்சர், என்ன வகையான கேன்சர் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இன்னும் நம்ம எவ்வளவு பெட்டரா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அதனால நம்மளோட சைடு எஃபெக்ட்ஸ் இன்னும் எவ்வளவு நிறைய குறையுன்றதை நம்ம மனசுல வச்சு பார்க்கும்போது, நம்ம பயாப்சி பண்றதுனால இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கும்போது நம்ம ஏன் நம்ம அது பயாப்சி பண்ணக்கூடாது, எப்படி கேன்சர் பரவும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதுல இன்னொன்னு ஒரு வகை, சரிங்க சார் நீங்க இவ்வளவு பெனிஃபிட் சொல்றீங்க, பட் அதனால இது வந்து பரவறதுக்கு காரணமா இருக்கவே இருக்காதா, அதை உங்களால சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும். அதுக்கு நாங்க சொல்றோம், பயாப்சில நிறைய வகைகள் இருக்கு. அதாவது ஊசி மூலமா பண்றது வந்து ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் சொல்லுவோம். அடுத்தது வந்து சதை பரிசோதனை. பிரஸ்ட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே வந்து ட்ரூ கட் பயாப்சி, அதாவது கோர் நீடில் பயாப்சின்னு சொல்லி அந்த செல் மட்டும் எடுக்காம அந்த தசையே நம்ம எடுக்கிறோம். அந்த தசையே எடுத்துட்டு திருப்பி அதே பாதையில நம்ம வர்றதுனால இந்த தசையோட ஸ்பில், ஜென்ரலா கேன்சர் ஸ்பில்லுன்னு சொல்லுவாங்க, அப்படி வந்தாதான் அது பக்கத்துல முளைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய நம்ம ஸ்கேன் மூலமா ஸ்பெசிபிக்கா பயாப்சி பண்றோம், இல்ல கொயாக்சியல் நீடில் மூலமா பண்ணும்போது இந்த கேன்சர் ஸ்பில்ஸுமே வந்து லெஸ் தென் 0.01%. அதாவது நம்ம இதை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பார்த்தோம்னா, டஸ் பயாப்சி கேன்சர் காசஸ் கேன்சர் ஸ்ப்ரெட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஸ்க் இஸ் 0.01, தட் இஸ் 1 in 1000 ஆர் 10,000 பீப்புளுக்கு இட் கேன் ஹேப்பன், பட் நாட் இன் ஆல், பர்டிகுலர்லி நாட் ஃபார் பிரஸ்ட் கேன்சர்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் இன்னும் 2 பாயிண்ட் ஆட் பண்ணிக்க விரும்புறேன். இப்போ நீங்க பயாப்சியே இல்லாம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயாப்சியே இல்லாம யார் சர்ஜரிக்கு அக்செப்ட் பண்ணிப்பா, யார் கீமோதெரபிக்கு அக்செப்ட் பண்ணிப்பா, ஒருவேளை அது அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் யார் இது பண்ணுவா, ஸோ அந்த விஷயங்களையும் நம்ம பார்க்கணும். நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம், அந்த ட்ரீட்மெண்ட்க்கு கேட்கல அப்படின்ற பட்சத்துல திரும்ப போய் பயாப்சி பண்ணும்போது அது வேற கட்டியா இருந்துச்சுன்னா கஷ்டம். ஸோ அதனால ஆல்வேஸ் ஃபார் எனி கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பயாப்சி இஸ் எசென்ஷியல். நம்பர் 1, கேன்சரா இல்லையான்றதே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். நிறைய டைம் டிபி கேன்சர் இல்ல வேற ஏதாவது ஒரு நான் ஸ்பெசிபிக் டிசீஸ் வந்து லிம்போமா மாதிரி பிக்சர் வரும். ஸோ இந்த மாதிரி டயக்னோஸ்டிக் இதுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் திங் என்ன வகைன்றதை பார்க்கணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் வந்து எஃபிஷியன்டா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத டிசைட் பண்றதுக்கு இந்த பயாப்சி வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே சார். இப்ப பயாப்சி பண்ணி எந்த மாதிரியான கேன்சர் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். இப்ப வந்து 2 வகையான விஷயங்கள் வந்து முதல்ல பேஷண்ட்ஸ்க்கு பண்ணக்கூடியதா இருக்கு. ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் கீமோதெரபி பண்றாங்க. அப்படி இல்ல அப்படின்னா சில பேருக்கு ஃபர்ஸ்ட் சர்ஜரி பண்றாங்க. நீங்க எப்படி டிசைட் பண்றீங்க சார்? இந்த நபருக்கு வந்து கீமோதெரபி ஃபர்ஸ்ட் பண்ணலாம், இல்ல சர்ஜரி ஃபர்ஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது? இப்போ நம்ம பிரஸ்ட் கேன்சர் பத்தி தானே பேசிட்டு இருக்கோம், நாட் ஜெனரலைஸ்ட் கேன்சர். பிரஸ்ட் கேன்சர் எஸ் சார். மட்டும். பிரஸ்ட் ரைட். கேன்சர். ஸோ பிரஸ்ட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு பேசிக்கா ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டேன். லைக் 3 வகை மாலிகுலர் சப்டைப். நம்ம வந்து இப்ப ப்ரிசிஷன் இரால இருக்கிறதுனால நம்ம இந்த சதை பரிசோதனை மூலமா பிரஸ்ட் கேன்சருடைய தன்மையை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டேஜிங்ன்றது ஒண்ணு பண்றோம். லைக் பெட் ஸ்கேனா இருக்கட்டும், இல்ல எம்ஆர்ஐயா இருக்கட்டும். மார்பக புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலி அங்க ஆரம்பிச்சு நெறிக்கட்டிக்கு போகும், அதை தாண்டி வேற எங்கேயா பரவி இருக்கா அப்படின்றத பாக்குறதுக்கு பேரு ஸ்டேஜிங். ஸோ அது வந்து எங்க மோஸ்ட்லி பரவும்னு பாத்தீங்கன்னா எலும்பு, அப்புறம் கல்லீரல், நுரையீரல், இது 3 இடத்துல பரவி இருக்கா இல்லையான்றதுக்கு நம்ம ஹோல் பாடி எம்ஆர்ஐ ஆர் பெட் ஸ்கேன்ல நம்ம பார்த்துடுறோம். அப்படி பார்த்த பிறகு இது ரொம்ப ரொம்ப ஆரம்ப நிலை, ஸ்டேஜ் 1.
ஸ்டேஜ் 1 கேன்சர்ஸ்க்கு நம்ம வந்து இனிஷியலா சர்ஜரி ஆஃபர் பண்றோம். ஸ்டேஜ் 2 அண்ட் அபவ், லைக் நெறிக்கட்டிக்கு பரவிடுச்சு, இல்ல கட்டி வந்து கொஞ்சம் லைட்டா பெருசா இருக்கு, கட்டி வந்து ஒரு 2 சென்டிமீட்டருக்கு மேல பெருசாயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்கேன்ல பாக்குறவங்களுக்கு நம்ம வந்து முதல்ல இன்ஜெக்ஷன்ஸ், கீமோதெரப்பி இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து அதை கட்டுப்படுத்தி அதுக்கப்புறமா நம்ம அறுவை சிகிச்சை மேற்கொள்றோம். ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம பண்றோம். முற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மார்பகத்துல கட்டினாலும் சரி, எந்த ஒரு இதுனாலும் சரி, ஃபர்ஸ்ட் வந்து சர்ஜரி. ஏன்னா சர்ஜரின்றது வந்து ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். இப்போ நீங்க கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி பாத்தீங்கன்னா, கீமோதெரப்பி இட் வில் டேக் 5 months ஆர் 6 months. ரேடியோதெரப்பி ஒரு 1 month போகும். ஸோ அந்த 1 month வரைக்கும் அது கரையுமா கரையாதா ஒரு பயம், அந்த இதெல்லாம் வந்து மக்களுக்குள்ள நிறைய அச்சங்கள் இருந்துச்சு, அந்த கேள்விகளும் இருந்துச்சு. சர்ஜரி பாத்தீங்கன்னா நீங்க 2 மணி நேரம் போறீங்க, ஆபரேட் பண்றீங்க, அந்த கட்டி எடுத்துறீங்க, உடம்புல இருந்து கேன்சர் இல்ல. ஸோ தே ஆர் ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட் தான் இருந்துச்சு. பட் போக போக நம்மளோட இந்த விஞ்ஞான இந்த நம்ம ஸ்டடீஸ் எல்லாம் பண்றோம்ல, ஸ்டடீஸ் பண்றதுல என்னதான் நம்ம ஃபர்ஸ்ட் சர்ஜரி பண்ணாலும் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து விதின் 6 months ஆர் 1 year திரும்ப வந்து கேன்சர் வந்துருது. ஸோ அது என்னன்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் வந்து இந்த சர்ஜரி பண்ணிட்ட பிறகு அவ்வளவுதான், நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, இனிமே நம்மளுக்கு வேற ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்டுக்கே வராம போயிடுறாங்க. இன்னொன்னு ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, அதுதான் மெயினா கண்டுபிடிச்சாங்க. இம்பார்ட்டன்டான ஸ்டடி ஃப்ரம் அப்ராட். இதுல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, பிரஸ்ட் கேன்சர் ஆர் எனி கேன்சர் ஃபார் தட் மேட்டர், ஒரு கேன்சர் வந்து 0.5 சென்டிமீட்டர் ஆர் 1 சென்டிமீட்டர் வளர்ந்துட்டாலே அந்த கேன்சர் உடம்புல எங்க வேணாலும் பரவி இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்பர் 1. பரவி இருக்க வாய்ப்பு இருக்குன்னா அது கண்டிப்பா வேற ஒரு இடத்துல கட்டியா ஃபார்ம் ஆயிருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. அது ரத்தத்திலேயே கூட அந்த செல்ஸ் இருக்கலாம். சரிங்களா? சோ அந்த மாதிரி கட்டியா ஃபார்ம் ஆகுனது நம்ம ஸ்கேன்ல தெரிஞ்சிரும். கட்டியா ஃபார்ம் ஆகாததை நினைச்சு நம்ம ஆபரேட் பண்ணிட்டோம்னா, ஆபரேட் பண்ணிட்டு நம்ம ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு 1.5 months to 2 months ஆயிடும். 1 month to 2 month ஆகும். அந்த டைம்ல நம்ம சர்ஜரி பண்ணும்போது நம்மளோட இம்யூனிட்டி குறையும். அந்த டைம்ல கேன்சர் செல்ஸ் ரத்தத்துல இருக்கிறது அங்கங்க வளர ஆரம்பிச்சு. இந்த விஷயத்தை தடுக்கிறது அதுதான் நாளடைவுல ஒரு 6 மாசத்துல வேற எங்கேயோ ஒரு கட்டி மாதிரி நம்மளுக்கு தெரியுது. இந்த விஷயத்தை தடுக்க நம்ம இந்த 1 சென்டிமீட்டருக்கு தாண்டின இல்ல 2 சென்டிமீட்டர் தாண்டின கட்டி எல்லாமே நம்ம வந்து பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது, அதனுடைய பரவுற தன்மையை நம்ம குறைக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆபரேஷன் பண்ணா அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தாங்க. அதுல பார்த்ததுல ஆபரேஷன் பண்ணிட்டு மேற்கொண்டு வைத்தியம் எடுக்கிறவங்களோட, அதாவது பெரிய கட்டிங்களுக்கு சொல்றேன், ரொம்ப ஆரம்ப கட்டிக்கு சொல்ல, ரொம்ப பெரிய கட்டிக்கு சொல்றேன். ஆபரேஷன் பண்ணிட்டு அவங்களுக்கு மேற்கொண்டு வைத்தியம் எடுக்கிறவங்களோட, மருந்து கொடுத்து ஆபரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் பண்றவங்களுக்கு அவங்க இன்னும் பெட்டரா வந்து திரும்ப கேன்சர் வராம வாழ ஆரம்பிச்சாங்க. சோ இந்த ஸ்டடியின் அடிப்படையில தற்போதைய நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் கைட்லைன்ஸ் படி 2 சென்டிமீட்டருக்கு தாண்டின கட்டியா இருக்கு. அதுலயும் இது ஹார்மோன் பாசிட்டிவ்னா அது ஒரு தனி கேட்டகரி. அது நம்ம வந்து ஆபரேட் பண்ணலாம். பட் HER2 பாசிட்டிவ், ட்ரிபிள் நெகட்டிவ் இந்த மாதிரி கேன்சர்ஸ்க்கு வந்து புது ஆபரேட் பண்றதுக்கு முன்னாடி இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணா பெட்டர்ன்ற மாதிரி இப்போ ஸ்டடீஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ அதை தான் நம்ம பேஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். எனிதிங் எவிடன்ஸ் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட் வில் பி த பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே சார். இப்ப கீமோ அண்ட் சர்ஜரி பார்த்தோம். எது பெஸ்ட்டா இருக்கும், யாருக்கு பெஸ்ட்டா இருக்கும்னு. ஸோ இல்ல இப்ப நீங்க அது பெஸ்ட் அப்படின்றதோட பிரஸ்ட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் 3 ட்ரீட்மெண்ட்டுமே தேவை. கிட்டத்தட்ட 5 or 6 ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு பிரஸ்ட் கேன்சருக்கு. சர்ஜரி, கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி, அதுக்கப்புறம் அதர் ஃபார்ம் ஆஃப் இன்ஜெக்ஷன் மெடிசன் ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் ஹார்மோன் தெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி, இம்யூனோதெரப்பி அப்படின்னு இந்த 6 வகையான ட்ரீட்மெண்ட் இருக்கு. இதுல வந்து 3 ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா தேவை. சர்ஜரி, கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி கண்டிப்பா தேவை. இந்த ஹார்மோனல் தெரப்பி வந்து இந்த ஹார்மோனல் ஓரியன்டட் பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு தேவை. டார்கெட்டட் தெரப்பி வந்து HER2 பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ்க்கு தேவை. இம்யூனோதெரப்பி வந்து ட்ரிபிள் நெகட்டிவ் பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு தேவை. ஸோ அதனால நீங்க எது பெஸ்ட் இதுன்றதோட எல்லாமே தேவை. எது முன்ன பண்ணணும், எது அடுத்தது பண்ணணும்ன்றது அந்த சீக்வன்சிங் மட்டும்தான் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே சார். இப்ப Just give சார், me a minute. Just give me a minute. எஸ் சார்.
எஸ். எஸ் சார். இப்ப சர்ஜரியில பாத்தீங்க அப்படின்னா 2 வகையான சர்ஜரி இருக்கு. அதாவது முழுமையா பிரஸ்ட்ட வந்து ரிமூவ் பண்றது. இன்னொன்னு வெறும் கட்டிகள மட்டும் ரிமூவ் பண்றது. இது எங்களோட புரிதல் சார். இது பேஷண்ட்ஸுக்கு எது சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கறது நீங்க எப்படி டிசைட் பண்றீங்க சார்? அதாவது இது வந்து நம்ம பிரஸ்ட் கன்சர்வேஷன் சொல்லுவோம். ஸோ பிரஸ்ட் கன்சர்வேஷன் சொன்னா நம்ம வந்து பிரஸ்ட்டை வந்து ஃபுல்லா எடுக்காம அந்த கேன்சருக்கான கட்டியை மட்டும் நம்ம எடுக்கிறது. நெக்ஸ்ட் திங் வந்து நம்ம பிரஸ்ட்டை ஃபுல்லா எடுக்கிறது. அதாவது முன்னொரு காலத்துல பாத்தீங்கன்னா 1960s to 2000 வரைக்கும் பிரஸ்ட் ரிமூவல் தான் ஸ்டாண்டர்ட் வேர்ல்டு வைட். தென் 2000க்கு அப்புறம் தெர் வர் மெனி ஸ்டடீஸ் டு கன்ஃபார்ம். ஏன்னா இந்த மார்பகம் ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்ட பிறகு அவங்களுக்கு அந்த கை தூக்கும் போது ஒரு வலி, மார்பகம் தன்மையே இல்லாம இருக்கிறதுனால பெண்களுக்கு வந்து அவங்க சோசியலா அவங்க மூவ் பண்றது, அவங்க நிறைய பேரோட பழகுறதெல்லாம் நிறைய லிமிடேஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த அந்த இதுவை கருத்துல கொண்டு இனிஷியலா எல்லாருடைய அபிப்பிராயம் சர்ஜரி சர்ஜரி சர்ஜரி. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நம்மளுக்கு நியூர் மெடிசன்ஸ், நியூர் கீமோதெரப்பி, நியூ வேரியன்ஸ் ஆஃப் ரேடியோ தெரப்பி வரும்போது பிரஸ்ட்டை ரிமூவ் பண்ணாமலே நம்ம வந்து இதை கியூர் பண்ணலாமா அப்படின்ற விஷயத்த நம்ம உள்ள போய் ஆராய்ஞ்சு கட்டியை மட்டும் நம்ம முழுமையா எடுத்துட்டு திரும்ப வராம இருக்கிறதுக்கு கீமோ இன்ஜெக்ஷன்ஸ், மார்பகம்ல திரும்ப வராம இருக்கிறதுக்கு கதிர்வீச்சு கொடுத்து ட்ரை பண்ணாங்க. ஸோ அந்த இதுபடி நிறைய சக்சஸ் வந்துருச்சு. ரீசெண்டா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பாத்தீங்கன்னா மார்பகம் ஃபுல்லா எடுக்காம கட்டி மட்டும் எடுத்து நம்ம கீமோ ரேடியேஷன் கொடுத்தவங்க வந்து ஃபுல்லா எடுத்தவங்களோட இன்ஃபேக்ட் ஈக்குவல் அண்ட் பெட்டர்ன்ற மாதிரியே ப்ரூவ் ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு மெயினான பயம் வந்து இப்ப இருக்க கைட்லைன்ஸ் படி பாத்தீங்கன்னா என்னோட பேஷண்ட்ஸ்க்கு ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 பேஷண்ட்ஸ் ஏர்லி கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி தான் நான் ஸ்டாண்டர்டா சொல்வேன். பட் பேஷண்ட் சைட்லயும் சரி அவங்க நிறைய பேரோட ஒப்பீனியன்ஸ், எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி சொன்னாங்க, எங்க ஃபேமிலி டாக்டர் வந்து ஃபுல்லா ரிமூவ் பண்ணா பெட்டர்ன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துல வந்து நம்ம பண்ணாம இருந்தோம். இப்போ வந்து பேஷண்ட்ஸ் வந்து வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த டைம்ல ஐ டேக் மை டைம் இன் எக்ஸ்பிளைனிங் மை பேஷண்ட்ஸ். லைக் இந்த பாருங்கம்மா, இந்த மாதிரி கட்டி எடுத்துட்டு திரும்ப நம்ம வராம இருக்கிறதுக்கான சிகிச்சை தரோம். எவிடன்சஸ்லயும் விஞ்ஞான ரீதியாகவும் இதை நம்ம வந்து நிரூபிச்சிருக்கோம். ஸோ அதனால நீங்க அதை கவலைப்பட வேண்டாம். அவங்களுக்கு ஒன்லி இது வந்து ஃபுல்லா எடுத்துட்டா திரும்ப வராது, கட்டி மட்டும் எடுத்தா திரும்ப வரும். அந்த ஒரு ஒரு மாற்று கருத்து மட்டும்தான் அவங்களுக்கு இருந்துச்சு. அதை நம்ம தெளிவா புரிய வச்சோம்னா தே ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நவ் ஐ சூஸ் ஏர்லி கேன்சர்ஸ் பிரஸ்ட் கன்சர்வேஷன், அட்வான்ஸ் கேன்சர்ஸ் நம்ம தோல் வரைக்கும் போயிட்டு இருக்கவங்களுக்கு ஃபுல்லா ரிமூவல்ன்றதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். தேங்க்யூ இப்போ சார். சர்ஜரியில நான் இன்னொன்னு ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்க விரும்புறேன். லைக் இது வந்து பிரஸ்ட் ரிலேட்டடா, இதே மாதிரி ஆக்சில்லா அதாவது நெறிக்கட்டி, இது பிரஸ்ட் ரிலேட்டடா நம்ம வந்து ஃபுல்லா ரிமூவ் பண்றதுனால அவங்களுக்கு அந்த ஒரு காஸ்மெட்டிக் டிஸ்ஃபிகர்மெண்ட், அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் குறையிறது, அது மாதிரிலாம் இருக்கு. அது மாதிரி ஆக்சிலா நம்ம சர்ஜரி பண்ணி நெறிக்கட்டிலாம் எடுக்கும்போது நிறைய பேருக்கு கை தூக்க முடியாம இந்த இடம்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்து ஒரு சிலவங்களுக்கு கை எல்லாமே டோட்டலா வீங்கிடும். ஸோ அது லிம்ஃபடிமான்னு சொல்லுவாங்க. ஸோ அது காம்ப்ளிகேஷன் சொல்ல முடியாது. அந்த சர்ஜரி பண்ணி ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துல பண்றோம். அது நாளடைவுல கான்சிக்வன்ஸா ஆயிட்டு லிம்ஃபடிமாலாம் வருது. இப்போ அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்கும் வி ஹேவ் நியூரோ டெக்னிக்ஸ் லைக் சென்டினல் நோட் பயாப்சி. நம்ம ஜிவிஎன்லயே நம்ம அதை பண்றோம். ஐசிஜி அது மாதிரி லேட்டஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் தேவைப்படுது. ஸோ அது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு நம்மளால சென்டினல் நோட் பயாப்சி பண்றதுனால அவங்களுக்கு இந்த பிரஸ்ல எந்த அளவுக்கு கன்சர்வேட்டிவா நம்ம வந்து பண்றோமோ அதே மாதிரி ஆக்சிலாலையும் நம்ம கன்சர்வேட்டிவா நம்மளால பண்ண முடியும். ஸோ நம்ம எந்த ஒரு கேன்சர் சிகிச்சைனாலும் வேர் சிகிச்சை தான் பண்ணணும். கட்டி எடுக்கணும், அது வேற எங்கேயா பரவி இருக்கக்கூடிய பகுதியும் எடுக்கணும். ரெண்டுத்தையும் நம்ம வந்து வேரோட எடுக்கிறதுனால இதனால அவங்களோட சர்வைவல் எதுவும் பாதிக்காது. ஓகே சார். எங்களுக்கு ரொம்ப தெளிவா இப்ப பேஷண்ட்ஸோட அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கு, அவங்க எப்படி அந்த கட்டி மட்டும் ரிமூவ் பண்றாங்க அப்படிங்கறத பத்தியும் நீங்க எங்களுக்கு அவங்களோட அதுல இருந்த புரிதலையும் பத்தியும் சொன்னீங்க. இப்ப நம்ம சர்ஜரிக்கு முன்னாடி எந்த மாதிரியான நெசசரியான ப்ரிப்பரேஷன்லாம் நாங்க பண்ணணும் சார்? இந்த மாதிரி பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி.
பிரஸ்ட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய லெவல் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து நான் ரொம்ப பெருசா சொல்றது இல்லை. ஏன்னா இட் இஸ் a சூப்பர்ஃபிஷியல் சர்ஜரி. அதாவது ஒன்னு சொல்லலாம், இது வந்து இது உங்களுக்கு வந்து இது 1000த்துல 10,000 சர்ஜரி, பட் பேஷண்ட்ஸ்க்கு இது ஒரே ஒரு சர்ஜரி. அதனால அது நல்லா இது பண்றதுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்வேன். பிரஸ்ட் கேன்சர் இஸ் a சூப்பர்ஃபிஷியல் சர்ஜரி. ரொம்ப பயப்படக்கூடிய சர்ஜரி ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் திங் வந்து பட் இட் ரெக்வயர்ஸ் ஜென்ரல் அனஸ்தீஷியா. அதாவது முழு மயக்கம் கொடுத்து தான் பண்ண முடியும். இந்த முழு மயக்கம் கொடுக்கும்போது இந்த மயக்க ரீதியா நம்மளுக்கு என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குன்றத நம்ம பார்க்கணும். நிறைய பேருக்கு சுகர் இருக்கும், பிபி, அப்புறம் சம் கார்டியாக் இல்னஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்னஸ் இருக்கவங்களுக்கு அந்த நெசசரி டேப்லெட்ஸ் ஒரு சிலவங்களுக்கு ஸ்டாப் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு கன்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து மெடிக்கல் ரீதியா இதை வந்து நாங்க ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட் நாங்க பார்த்து அனலைஸ் பண்ணும் போதே அவங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி இது பண்ணிடுவோம். இது வந்து ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்கும் மாறும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஓவரால் இதுவா எடுத்துக்க வேண்டாம். பட் ஓவராலா எல்லா பேஷண்ட்டும் என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க மென்டல் ஹெல்த்துக்கு வென் த டயக்னோசிஸ் ஆஃப் கேன்சர் ஹவு இட் அஃபெக்ட்ஸ் தம்ன்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதாவது பர்டிகுலர்லி இது வந்து ரொம்ப இப்ப கீமோதெரபிக்கு போயிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 5 months ஆஃப் ட்ரீட்மெண்ட் தே மஸ்ட் ஹவ் ரிசீவ். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த டிசீஸ் இருக்கும். இப்ப ஃப்ரெஷ்ஷா நானே சர்ஜரி பண்ற பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்ன இருக்குன்னா, அவங்க வந்து அந்த கேன்சர் டயக்னோசிஸே புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு சைக்காலஜிக் கவுன்சிலிங் ஒன்று அனுப்புவோம். ஸோ அங்க வந்து அவங்களுக்கு பேஷண்டோட ஃபியர், ஆங்ஸைட்டி அந்த விஷயத்தெல்லாம் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வந்து பாத்துக்கிறாங்க. அட் த சேம் டைம் என்னோட சைட்லேருந்து நான் என்னென்ன பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுப்பேன் பார்த்தீங்கன்னா, கன்சர்வேஷன் தான் நம்பர் ஒன். கன்சர்வேஷன்னா அவங்களுக்கு ஆப்ரேட் பண்ணதே தெரியாது. இப்போ வந்து ஆன்கோபிளாஸ்டிக் பிரஸ்ட் சர்ஜரின்னு சொல்றோம். ஸோ ஆன்கோபிளாஸ்டிக் பிரஸ்ட் சர்ஜரின்னும் போது அவங்களுக்கு ஆப்ரேட் பண்ணதே தெரியாது. ஈவன் ஸ்கார் ஆல்சோ இஸ் நாட் விசிபிள். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம பாஸ்ட் ஆல்மோஸ்ட் 2.5 years நம்ம ஆன்கோபிளாஸ்டிக் பிரஸ்ட் சர்ஜரி ட்ரிச்சிலேயே ஹையஸ்ட் வால்யூமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து பேஷண்டோட கான்ஃபிடன்ஸ் வந்து நம்ம ஆரம்பமே மென்டல் ஹெல்த்ல நம்ம வந்து அந்த ஒரு ஸ்டெப் நம்ம வி ஆர் பிட் ஃபார்வர்ட் ரைட் நவ். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து இன் பிசிக்கலி வந்து பேஷண்ட் வந்து என்ன சொல்றேன்னா, இன் ஆல் பேஷண்ட்ஸ் மானிட்டர் யுவர் பிளட் சுகர் அண்ட் கண்ட்ரோல் யுவர் பிபி. ஸோ அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா, இல்லைனாலும் யூ ஹாவ் டு அண்டர்கோ ஒரு மீடியம் எக்ஸசைஸ் லைக் வாக் ஆர் லிட்டில் யோகா. ஒரு நாளைக்கு 40 minutes நீங்க அதை பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். அப்புறம் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ், இது வெஸ்டர்ன்ல நம்ம சொல்லலாம் ஆல்கஹால் ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணுங்கன்ட்டு. நம்மளுடைய கண்ட்ரிக்கு நம்ம அதுக்கு சொல்ல வேண்டாம். பட் இதெல்லாமும் வந்து வூண்ட் ஹீலிங்கை வந்து நம்மளுக்கு குறைக்கும். சுகர், அப்புறம் நம்ம உடல் பருமன், அப்புறம் பிபி, அப்புறம் இந்த ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஆப்ரேட் பண்ணாலும் அந்த வூண்ட் ஹீலிங்கை வந்து கொஞ்சம் தடுக்கிறதுனால இந்த விஷயங்களை மட்டும் இதெல்லாம் தவறுங்க அப்படின்றது மட்டும் நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு ரெகுலர் எக்ஸசைஸ், பேலன்ஸ்டு டயட், அடிக்வேட் ஸ்லீப் அண்ட் அடிக்வேட் ஹைட்ரேஷன். தண்ணி நிறைய குடிங்க. மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராப்ளம் வில் பி சால்வ். மென்டலா உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா யூ ஜஸ்ட் கம் அண்ட் டாக் டு அஸ். உங்களுக்கான என்ன பயன்றதை நீங்க சொன்னீங்கன்னா வி கேன் அலிவியே உங்களை அந்த பயத்திலேருந்து எங்களால போக்க முடியும். நீங்க சொல்லாம விட்டீங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஓகே சார், தேங்க்யூ. அண்ட் இப்ப போஸ்ட் சர்ஜரியில எந்த மாதிரியான காமனான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் சார்? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. எந்த மாதிரியான காமனான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும்? அதை எப்படி வந்து மேனேஜ் பண்ணலாம்? போஸ்ட் சர்ஜரி, அதாவது போஸ்ட் சர்ஜரி வந்து நம்ம 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி, இன்னொன்னு வந்து மாஸ்டெக்டமி. மாஸ்டெக்டமினா மார்பகமே ஃபுல்லா ரிமூவ் பண்றது. ஸோ இந்த பேஷண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா எனி கைண்ட் ஆஃப் சர்ஜரி வந்து ஃபர்ஸ்ட் பெயின் தான். பெயின் நம்ம ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா வந்து ஒரு ட்ரெயின் டியூப், ஒரு கழிவுநீர் டியூப் வச்சிருப்பேன். நிறைய பேருக்கு ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்கு இருக்கும், ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்கு இருக்காது. அது டிபெண்ட்ஸ் ஆன் த எக்ஸ்டென்ட் ஆஃப் சர்ஜரி. ஸோ அந்த ட்ரெயின் டியூப் எப்படி மேனேஜ் பண்ணணுன்றது சொல்லிடுவோம். அது எப்படி இன்ஃபெக்ஷன் இல்லாம பண்ணணுன்றது சொல்லிடுவோம். நெக்ஸ்ட் திங் வந்து இந்த பெயின்கான இது வந்து மோஸ்ட்லி இட் வில் செட்டில் பை 2 or 3 days. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பேஷண்ட் வந்து டே 1 நம்ம ஆப்ரேட் பண்ணி செகண்ட் டே டிஸ்சார்ஜ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டேலேருந்தே அவங்களுக்கு பெயின் வந்து இட்ஸ் கண்ட்ரோலபிள் வித் த டேப்லெட்ஸ். ஸோ அவங்க வீட்டுக்கு போய் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். என்னோட பேஷண்ட்ஸ் ஐ ஆல்வேஸ் அட்வைஸ் தம் டு டேக் பாத் டெய்லி. அதாவது இந்த நிறைய பேருக்கு ஒரு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கும். ஆப்ரேஷன் பண்ண சைட்ல தண்ணி பட்டுச்சுன்னா அது சீழ் பிடிச்சிருமோ அப்படின்றது ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த விஷயத்த நான் தெளிவா சொல்லிடுவேன் என் பேஷண்ட்ஸ்க்கு. கண்டிப்பா நீங்க ஆப்ரேட் பண்ண இடமும் தண்ணி சோப் போட்டு தேய்ச்சி குளிக்கணும்ன்றது சொல்லிடுவேன். ஏன்னா இன்ஃபெக்ஷன் நீங்க ப்ராப்பரா ஹீல் பண்ணிட்ட பிறகு
இன்ஃபெக்ஷன் வந்து அந்த புண்ணுக்கு வர்றதே வந்து வெளியிலேருந்து உள்ளதான். ஸோ அது சுத்தி இருக்க ஏரியா ஸ்வெட் அண்ட் பாக்டீரியா இருக்கும்போது நம்ம டெய்லி குளிக்கும் போது இன்ஃபெக்ஷன் ரேட் இன்ஃபேக்ட் குறையும். அது குளிச்சிங்கன்னா சீழ் பிடிக்குன்றது கிடையாது. அதை நீங்க வந்து டோட்டலா மறந்துடுங்க. ஸோ டெய்லி டேக் பாத், அகைன் டேக் பேலன்ஸ்டு டயட், கண்ட்ரோல். நிறைய பேருக்கு சுகர் ஜாஸ்தியா இருக்குன்னா அவங்களுக்கு ப்ராப்பரா இன்சுலின் அண்ட் சுகர் மெடிகேஷன்ஸ் கொடுத்து அதை கண்ட்ரோல்ல வச்சுக்க சொல்லுவோம். ஏன்னா அது wound ஹீலிங் அண்ட் இன்ஃபெக்ஷன் ரேட்டை wound ஹீலிங்கை குறைக்கும், இன்ஃபெக்ஷன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும். மிச்சபடி இது வந்து இமீடியட் போஸ்ட் ஆப். லாங் போஸ்ட் ஆப் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்காக நம்ம வந்து பிசியோதெரப்பி எக்ஸசைசஸ் சொல்லுவோம். பிசியோதெரப்பி எக்ஸசைசஸ் வந்து எதுக்குன்னா இனிஷியலா வந்து அவங்க நிறைய பேர் பயப்படுவாங்க. இது மாதிரி இந்த கை மூவ் பண்ணா வலிக்குமோ, தையல் பிச்சுக்குமோ அப்படின்னு பயப்படுவாங்க. ஸோ அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டே டிஸ்சார்ஜ் ஆகும் போதே நம்ம வந்து கைக்கான வேரியஸ் ஷோல்டர், ஆர்ம் அண்ட் எல்போ அண்ட் செஸ்ட் இது கவர் ஆகிற இன்வால்வ் ஆகிற மாதிரி பிசியோதெரப்பி எக்ஸசைசஸ் நாங்க சொல்லிடுவோம். ஜென்ரலி இட் இஸ் அட்வைசபிள் டு கண்டினியூ த பிசியோதெரப்பி எக்ஸசைசஸ் ஃபார் 1 month to 3 months போஸ்ட் ஆபரேட்டிவ்லி. பெயின் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அவங்களுக்கு, ரொம்ப அந்த மாதிரி ஒரு சிலவங்களுக்கு நம்ம நிறைய தோல் எடுத்தனால கஷ்டப்பட்டு டைட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருப்போம். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அவங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்டட் பிசியோதெரப்பி தேவைப்படும். ஜென்ரலி ரெக்கமெண்டட் 2 to 4 weeks ஆஃப் பிசியோதெரப்பி ஆஃப்டர் பிரஸ்ட் சர்ஜரி இஸ் எனஃப். அதுக்கு மேல தேவை இருக்காது. பிளஸ் ஸ்குவீஸ் பால் டெக்னிக்கும் பண்ணுவோம். ஏன்னா நம்ம இந்த லிம்ஃபாட்டிக் சர்க்குலேஷனை நல்லா இன்க்ரீஸ் பண்றதுக்காக அந்த இதுவும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம். அதர் தேன் தட் பிசியோதெரப்பி ஃபார் 1 month அண்ட் டயட் இது மட்டும் இருந்தாலே நம்மளுக்கு போதும், வேற எதுவும் தேவை இருக்காது. அண்ட் டேக் பாத் டெய்லி டியூரிங் இமீடியட் போஸ்ட் ஆபரேட்டிவ் பீரியட். அப்புறம் அந்த ட்ரெயின் டியூப் இருக்கும்போது அதை நம்ம எப்படி இன்ஃபெக்ஷன் ஆகாம பராமரிக்கிறதையும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஓகே சார். இப்ப இதே செஷன்ல நீங்க பாடி இமேஜ் கன்சர்ன் பத்தியும் பேசியிருந்தீங்க. அத நான் ஒரு கேள்வியாவே நான் வைக்கிறேன். இந்த மாதிரி பிரெஸ்ட் ரிமூவ் பண்றது, இந்த ஆப்ரேஷன்ல வந்து பிரெஸ்ட் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றதா இருக்கட்டும், ஒரு கட்டி ரிமூவ் பண்றதா இருக்கட்டும், அவங்களுக்கு அதுல பாடி இமேஜ் இஷ்யூஸ் இருக்கிறது, ஒரு கான்பிடென்ட் இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து பேஷண்ட் வந்து யூஸ்வலா எமோஷனலா ஃபேஸ் பண்றது இருக்குது சார். இத ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனா நீங்க என்ன மெசேஜ் சொல்லுவீங்க சார் அவங்களுக்கு? இந்த இட்ஸ் வந்து ட்ரிக்கி. என்னன்னா இப்ப நம்ம ஒரு ஏர்லி கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுக்கலாம். லைக் இது மாதிரி வந்து இப்ப இருக்கக்கூடிய நியூவர் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பிரஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ண வேண்டாம், கட்டி மட்டும் எடுத்தாலே போதுன்றதெல்லாம் சொல்லலாம். பட் இந்த டெசிஷன் வந்து நம்ம வந்து பிஃபோர் ஸ்டார்டிங் எனி கேன்சர் ட்ரீட்மெண்ட் நடக்கணும். திஸ் ஹேப்பன்ஸ் இந்த மல்டி டிசிப்ளினரி போர்ட். ஸோ போர்ட்ல முடிச்சுட்டு பேஷண்ட்ஸ் வில் கம் அண்ட் மீட் மீ. அவங்களுக்கு என்ன வேணும்? நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து நிறைய பேஷண்ட் நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்களுக்கு வந்து ஃபுல்லா எடுத்துருங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த டெசிஷன் நம்ம ஃபர்ஸ்டே எடுத்துடணும். சரிங்களா? அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு வி வில் ட்ரை டு ஹெல்ப் தம் அவுட். லைக் இதனால அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ். எனக்கு தெரிஞ்சு பிரஸ்ட் கன்சர்வேஷன்ல எந்த வித டிஸ்அட்வான்டேஜும் இல்லை. அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்களுக்கு இயர்லி அந்த ஒரு மேமோகிராம்ன்ற ஒரு அடிஷனல் ஸ்கேன் மட்டும் தான் பண்ற மாதிரி இருக்குமே தவிர வேற எந்த ஒரு அடிஷனல் ஃபியர் கூட நம்ம அவங்களுக்கு இருக்க வேண்டாம். சரிங்களா? ஸோ இதுல வந்து ஹவ் ஐ கவுன்சில் பாத்தீங்கன்னா இப்போ பர்டிகுலர்லி பாத்தீங்கன்னா இப்போ 2 விஷயம் இருக்கு இந்த பிரஸ்ட் கன்சர்வேஷன்ல. ஒன்னு வந்து காஸ்ட் ஃபேக்டர். காஸ்ட் ஃபேக்டர்னா ஆன்கோபிளாஸ்டிக் சர்ஜரி நம்ம பண்ணும்போது இட் வில் ஆட் டு த அடிஷனல் ட்ரீட்மெண்ட் காஸ்ட். அண்ட் அகைன் ரேடியேஷன்ற ஒரு அடிஷனல் ட்ரீட்மெண்ட் வந்து மேண்டேட்ரி. பிரஸ்ட் கன்சர்வேஷன் தெரப்பி பண்ணும்போது ரேடியேஷன்ற ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து மேண்டேட்ரி. ஸோ அகைன் அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதை திருப்பி ஒரு 1.5 months அவங்க ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் வருவாங்களான்றதை நம்ம பார்க்கணும். ஸோ யூ கேனாட் ஆஃபர் இட் டு ஆல் பேஷண்ட்ஸ். சப்போஸ் இப்போ லாஸ்ட் வீக் வந்து ஒரு 86 ஃபீமேல் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து சர்ஜரி பண்ணோம். அவங்களுக்கு வந்து ஹார்மோன் பாசிட்டிவ் ஸ்மால் லம், அவங்களுக்கு பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி பண்ணலாம். பட் பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி பண்ணிட்டு அவங்க திரும்ப ரேடியேஷன் தெரப்பிக்கு ஷீ ஷுட் பி கம்மிங். ஸோ அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய பேஷண்ட்ஸ் எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு 1 time ஹாஸ்பிட்டல் வரணும், தென் ஐ வாண்ட் டு ஸ்டே ரிலாக்ஸ்ட் அட் ஹோம். அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வி நீட் டு ஆஃபர் அ டிஃபரெண்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் இன்ஃபார்ம்டு பேஷண்ட் அண்ட் கேர்டேக்கர் டெசிஷன் மேக்கிங், their ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ், their ஓன் டிசையர் எல்லாமே நம்ம வந்து ஃபேக்டர் பண்ணி தான் நம்ம பண்ணணும். ஃபார் யங் பேஷண்ட்ஸ் அண்ட் ஏர்லி பேஷண்ட்ஸ் ஹூ வாண்ட்ஸ் பிரஸ்ட் கன்சர்வேஷன் ஆர் ஹூ வாண்ட்ஸ் மாஸ்டெக்டமின்னு நான் சொல்லுவேன் என்னன்னா, ரைட் சைட்ல ஜென்ரலா அவர் விமன் யூஸ் டு வேர் சாரீஸ்.
ஸோ அதுல வந்து நம்ம அந்த இது போடும்போது இந்த ரைட் சைட்ல நம்மளுக்கு பிரஸ்ட் மவுண்ட் இல்லைன்னா அந்த சாரியுமே சரியா ஹோல்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அவங்கள சொல்லி வி ஆர் ட்ரை டு என்கரேஜ் தம். ஒருவேளை மாஸ்டெக்டமி பண்ண பேஷண்ட்ஸ்க்கு எப்படி வந்து அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வர வைக்கிறதுனா, தெர் ஆர் ப்ராசஸஸ் இன் த சென்ஸ் நம்மளுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் பிரஸ்ட் ப்ராசஸஸ் இருக்கு. ஸோ பிரஸ்ட் மவுண்ட் மாதிரியே நம்ம அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணலாம். அதுல வந்து 2 வகை இருக்கு. ஒன்னு வந்து எக்ஸ்டர்னல் அவங்களோட நம்ம வந்து அவங்களோட இன்னர் வேர்லயே அந்த ப்ராசஸஸ் வச்சுட்டு we will advise them to wear that will enhance their body image and self confidence so that they can walk freely in the society. The next thing வந்து internal processes, அதாவது வந்து it will require a surgery that is called reconstruction of the breast. அது வந்து இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் டாபிக். அது நம்ம இது 2 ஆப்ஷன் மூலமா நம்ம அவங்களுடைய ஆஸ் அ ஹெல்த் கேர் ப்ரொவைடர் ஐ வில் கிவ் them these 2 ஆப்ஷன்ஸ். தீஸ் ஆப்ஷன்ஸோட இது வந்து ஒரு சொல்யூஷனா தான் நான் பார்க்குறேன், rather than a counseling. It is a solution to enhance their body image and their mental health. ஓகே சார். இப்ப பாடி அந்த பிரஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி பேசியிருந்தீங்க. அது எந்த நேரத்துல அது பண்ணா கரெக்டா இருக்கும் சார்? அதுக்கு எந்த டாக்டர் நாங்க வந்து கன்சல்ட் பண்ணணும்? பிரஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்றது வந்து அது முன்ன வந்து இது வந்து பிரஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்றது வந்து நிறைய பேருக்கு மாஸ்டெக்டமி, அதாவது மார்பகம் ரிமூவ் பண்ணிடுவாங்க அண்ட் தே மஸ்ட் ஹவ் அண்டர்கோன் த ட்ரீட்மெண்ட், தென் தே கம் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து ப்ரீவியஸ் ஈரால இருந்தது. அதாவது வந்து 2 ஸ்டேஜ் ப்ரொசீஜரா பண்ணிட்டு இருந்தாங்க. பிரஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு பிரஸ்ட் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தே டூ திஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அது வந்து 2 ஸ்டேஜ் ப்ரொசீஜர். This should be done only after completion of the treatment. In between treatment பண்ணனா it will add more இது of complications. ஸோ இதுல வந்து 2 வகை இருக்கு. ஒன்னு வந்து ப்ராசஸஸ், லைக் எப்படி வந்து பிரஸ்ட் லிஃப்ட் பண்றதுக்கான ஒரு காஸ்மெட்டிக் அப்கிரேட் மாதிரி நம்ம பண்ணலாம். இல்லைன்னா பேஷண்டோட ஓன் பாடி டிஷ்யூ, அதாவது ஃபிளாப்னு சொல்லுவோம், அதை வச்சே நம்ம வந்து பிரஸ்ட் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ வென்எவர் இப்போ நம்ம வந்து இப்போ பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரினா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, தர் பிரஸ்ட் இஸ் தேர் வித் தம். கட்டி மட்டும் எடுக்கிறதுனா அவங்களுக்கு அந்த மார்பக அமைப்பு இருக்க தான் போகுது. பட் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு ஃபுல்லா எடுக்கிற மாதிரி வருது பாருங்க, அவங்களுக்கு நம்ம என்ன ஆஃபர் பண்ண போறோம் அதையுமே நம்ம அந்த சிங்கிள் ஸ்டேஜ் சர்ஜரியிலே நம்ம பண்ணிடலாம். இப்போ அதை தான் நம்ம ஹோல் பிரஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ன்றதை நம்ம சொல்றோம். ஃபுல் பிரஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அந்த டைமே நம்ம வந்து அந்த சிலிகான் பிரஸ்ட் ப்ராசஸஸ் வைக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அந்த டைமே நம்ம ஓன் பாடி டிஷ்யூவை யூஸ் பண்ணி ஒரு பிரஸ்ட் மவுண்ட் மாதிரி நம்மளால கொடுக்க முடியும். ஸோ இதுல வந்து நிறைய டைப்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. அது ஈச் பேஷண்டோட பிரஸ்ட் வால்யூம் அண்ட் பிரஸ்ட் ஷேப் அண்ட் தர் வாண்ட்ஸ் பொறுத்து நம்ம அதை வந்து டெய்லர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஐடியல் திங் டியூரிங் த இமீடியட் சர்ஜரி இட் செல்ஃப், அதாவது சிங்கிள் ஸ்டேஜ் சர்ஜரியா பண்றது தான் இப்ப சத்திக்கு ரைட் ஆப்ஷன். ஓகே சார். சர்ஜரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கை முறை வந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும், முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும். சோ அவங்க லாங் டேர்ம்க்கு அவங்க வாழ்க்கை முறை சீரா இருக்கிறதுக்கு, ஹெல்தியா இருக்கிறதுக்கு நீங்க எந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் சொல்லுவீங்க சார்? திஸ் இஸ் ஜெனரலைசபிள். இது நம்ம எல்லா கேன்சர்ஸ்க்கும் நம்ம இது ஒரே மாதிரியே தான் நம்ம எடுத்துக்கலாம். முக்கியமான விஷயம்தான், இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல யங் ஏஜ்ல வந்து கேன்சர்ஸ் நம்ம அதிகமா பாக்குறோம். நம்பர் 1 வந்து எவிடன்ஸ் நம்மளுக்கு இன்னும் அது கிளியரா இல்லைனாலும் we have to tell that நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான். நம்ம லைஃப் ஸ்டைல்ல நம்ம எல்லாருமே வந்து we are sedentary, we are glued to the social media and our mobile phones, plus we are running for money. ஸோ நம்ம எல்லாருக்கும் அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று இருக்கு. அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ்னால நம்மளோட பர்சனல் லைஃப் நம்ம அதை வந்து டோட்டலா வந்து நெக்லெக்ட் பண்ணி மறந்துடுறோம். பிளஸ் நம்மளுடைய எல்லாமே ஒரு ரேஸா போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து டேக் எ டைம் டு ஸ்லோ டவுன். இது வந்து நான் எல்லாருக்கும் சொல்றேன், எனக்கும் தான் நான் சொல்லிக்கிறேன். ஸோ எல்லாமே ஸ்லோ டவுன் ஆயிட்டு we have to spend 40 to 50 minutes of quality time for our own personal health. ஸோ அந்த 40 to 50 minutes நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு மினிமல் கார்டியாக் ஆக்டிவிட்டி லைக் பிரிஸ்க் வாக்கா இருக்கட்டும், இல்ல ஒரு ஸ்மால் யோகாவா இருக்கட்டும், இல்ல மினிமல் ஃப்ளோர் எக்ஸசைஸா இருக்கட்டும், இல்ல ஒரு சிலவங்க ஜிம்ல போறாங்க, எதுவுமே அக்ரெசிவா வேண்டாம். பட் யூ மெயின்டைன் திஸ் 40 to 50 minutes ஆஃப் எக்ஸசைஸ் டில் யுவர் லைஃப் டைம்.
அதை கோலா வச்சுக்கணும். நம்ம வெயிட்டை குறைக்கணுன்றதோ, நம்ம ஷேப்புக்கு வரணுன்றதோ, நம்ம கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணணுன்றத கோலா வச்சுக்கிட்டோம்னா இட் வில் ஸ்டாப் அட் ஒன் பாயிண்ட். பட் வேரஸ் இஃப் யூ டேக் தட் ஸ்மால் திங் டு பி டன் ஃபார் லைஃப் டைம், இட் வில் ஹெல்ப் யூ இன் மெனி திங்ஸ். ஸோ இது ஒரு விஷயம். நம்பர் ஒன் வந்து மாடரேட் எக்ஸசைஸ் ஆர் ஹெல்த்தி பிசிக்கல் ஆக்டிவிட்டி. நம்பர் டூ வந்து பேலன்ஸ்டு டயட். நம்ம ஹோல் கிரெயின் பல்சஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் நம்ம டோட்டலாக மறந்துடுறோம். நிறைய சாஃப்ட் பெவரேஜஸ், அதுக்கப்புறம் ஜூஸ் அந்த மாதிரி போயிடுறோம். ஸோ இன்க்ளூட் ஃபைபர். ஃபைபர் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீன் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், எனி திங் தட் கம்ஸ் அவுட் ஆஃப் பேக்கெட் ஆர் ஸ்டோர்டு வருது, பிக்கிள் அந்த மாதிரி விஷயங்கள், இல்லை நம்ம வந்து ரெடிமேட் ஃபுட்ஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து தே வில் பி யூசிங் ஹை சால்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து கார்சினோஜெனிக் ரிஸ்க் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்ட் ரெஃப்ரிஜரேட்டட் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுங்க. ஒன் டே ரெஃப்ரிஜரேட் பண்ணி அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிட்றது அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஜிஐ கேன்சர் ரிஸ்க்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா வரும். சால்ட் குறைச்சிக்கோங்க, காரத்தை குறைச்சிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கணும். செகண்ட் திங். தேர்ட் திங் வந்து 7 hours ஆஃப் ஸ்லீப் கண்டிப்பா தேவை. அவர் பாடி நீட் ரெஸ்ட் ஃபார் ஆல் த செல்ஸ் டு க்ரோ. நம்ம இதுதான் நம்ம வந்து முக்கியமான விஷயம். இந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம்ல, அது எப்படி சார் கேன்சர் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம பாடிக்கு வந்து ரெஸ்ட்ன்றது ஒண்ணு தேவை. செல்போன் கூட வந்து நைட்டு வந்து தூங்கிட்டு தான் இருக்கும், நம்ம தான் தூங்க மாட்டோம். சரிங்களா? ஸோ அந்த ரெஸ்ட்ன்றது இருக்கும்போது நம்மளுடைய இந்த டேமேஜ்டு செல்ஸ் வில் பி ரீப்ளேஸ்ட் பை த நார்மல் செல்ஸ். அதாவது செல்ஸ், பாதிக்கப்பட்ட செல்ஸ் எல்லாம் அழிஞ்சு புது செல்ஸ் உருவாகிறதுக்கான தருணம். இது ஒண்ணு சொல்றோம். மூணாவது வந்து ஒரு அண்டர் ஒரு மானிட்டர்டு ஒரு ஒரு நியூட்ரிஷனை கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு மானிட்டர்டு ஃபாஸ்ட் வச்சுக்கிறது பெட்டர். ஸோ அது வந்து ப்ரொமோட்ஸ் ஆட்டோபேஜி. அதாவது நம்மளுடைய பாடியில கேன்சர் செல்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்மளோட ஓன் செல்ஸ் வில் டைலூட் தம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இன்வால்வ் பண்ணிட்டு மென்டல் ஹெல்த்தை நம்ம வந்து டெவலப் பண்ணிட்டு இருந்தோம்னாலே போதும். நெக்ஸ்ட் திங் வந்து யூ ஸ்டிக் டு ஒன் கேன்சர் சென்டர் அண்ட் டூ த ரொட்டீன் ஃபாலோ. நம்ம இது மட்டும் இல்லாம கேன்சர் ஒருவேளை வந்துச்சுனாலும் அதை ஏர்லியா கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராப்பரான ஃபாலோ அப் நம்ம பண்ணணும். உங்களோட டெஸ்டைன்டு டாக்டர்ஸ் வந்து வில் பி அட்வைசிங் யூ த ஃபாலோ அப் ப்ரோட்டோகால். அதாவது 3 months ஒன்ஸ் வரணும், இந்த 1 yearல ஒரு ஸ்கேன் எடுக்கணும், அதெல்லாம் சொல்லுவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன ரொம்ப டிலே ஆகாம நீங்க அதை பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும். தீஸ் ஆர் த டிப்ஸ் ஐ வுட் லைக் டு கிவ் ஃபார் ஆல் பேஷண்ட்ஸ் ஹூ ஹவ் ரிசீவிங் ட்ரீட்மெண்ட் ஆர் ஹூ ஹாவ் ரிசீவ்டு ட்ரீட்மெண்ட் ஃபார் எனி கேன்சர். சார் தேங்க்யூ. நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்குது சார். மாலதி அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எவ்வளவு நாள் வந்து ஹேண்ட் எக்ஸசைஸ் பிசியோ செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். ஓகே. மாலதி வணக்கம். மாலதி, இந்த மாதிரி வந்து நான் இந்த ஆக்சுவலா சொல்லியிருந்தேன். இந்த பிசியோதெரப்பி வந்து ஐடியலி இட் வில் பி ரெக்வயர்ட் ஃபார் 1 month. அதாவது 4 weeks நம்ம கண்டிப்பா நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சிலவங்களுடைய அந்த ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ், நம்ம இந்த பிசியோதெரப்பி எதுக்கு பண்றோம்னா சர்ஜரிக்கு அப்புறம் நம்ம எப்படி சர்ஜரிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த மூமெண்ட்ஸ் நிறைய பேரால இவ்வளவுதான் தூக்க முடியும் அதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸை நம்ம வந்து ரீச் பண்றதுக்கான நீடுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் சேஞ்ச் ஆகும். ஜென்ரலா நம்ம என்ன மெயினா நினைப்போம்னா அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ், லைக் அவங்க ஹேர் கோம் பண்றது, அவங்க ஜாக்கெட் போடுறது, அவங்க சாரி இது பண்றது, பின்னாடி நம்ம இது பண்றது, கை இது பண்றது, அட்ஜஸ்ட் பண்றது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ்க்கு அவங்களுடைய லிம் மூமெண்ட்ஸ் நம்மளுக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிலவங்களுக்கு எக்ஸ்டெண்டட் பிசியோதெரப்பி தேவைப்படும். அதர்வைஸ் 1 month இஸ் எனஃப். ஓகே சார், தேங்க்யூ சார். ரொம்ப டைம் எடுத்து எங்களுக்கு எல்லா கொஸ்டினும் தெளிவா நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. யாருக்கும் எதுவும் கேள்வி இருக்கு அப்படின்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். ஓகே, ஐ வெல்கம் சௌந்தர்யா டு டாக் சம்திங் அபவுட் her question. Sir, hi sir. Thank Hello. you sir for such a wonderful session, because the starting la biopsy la irundhu
டில் போஸ்ட் சர்ஜிக்கல் கேர் வரைக்கும் ரொம்ப டீட்டெயிலா வித் சயின்டிஃபிக் இதோட நீங்க வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பார்த்துட்டு இருக்கிற பேஷண்ட்ஸும் சரி, இந்த வீடியோ ஃபியூச்சர்ல பார்க்க போறவங்களுக்கும் சரி, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் சச் அ லவ்லி செஷன் ஃபார் அஸ். அண்ட் ஆல்சோ லாஸ்டா நீங்க ஃபைனலா சொன்ன அந்த லைஃப் ஸ்டைல் டிப்ஸ், ஆக்சுவலி டுமாரோ இஸ் த நேஷனல் கேன்சர் அவேர்னஸ் டே. கேன்சர் அவேர்னஸ் டே. எஸ், எக்ஸாக்ட்லி. November 7th. Yes, sir. So on that note, இது ஒரு ஃபைனலா this session was so much timely and meaningful today. So thank you so much for this session. Yes, thank you very much for giving the opportunity and wonderfully curated the session. அந்த கொஷின்ஸ்லாம் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இட்ஸ் வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் ஆல் த பேஷண்ட்ஸ். இப்போ கேர்டேக்கர்ஸ் யாராவது ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா ஐ வில் பி ப்ளீஸ்ட் டு ஆன்சர். I think one There is one person has person. raised hand. Yeah. Unmute பண்ணிட்டு உங்க கேள்வியை கேட்கலாம். Hi. Hello. Lalita. I'm Lalita. Doctor. Hello. Good evening, doctor. Good evening, Lalita. சொல்லுங்க. Yeah. Almost a month. முடிஞ்சாச்சு என்னோட சர்ஜரி முடிஞ்சு. I'm just undergoing. I have finished first chemo session. First. இப்போ எனக்கு என்ன கொஸ்டின்னா, இப்போ நான் ரெகுலராகவே நான் வந்து த டே டிஸ்சார்ஜ் ஆனதுலேருந்தே நான் வந்து என்னோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கேன், குக்கிங். ஸோ அது இல்லாமையே நான் வந்து என்னோட எக்ஸசைஸ் நான் பண்ணணுமா? என்னோட ரைட் ஹேண்டு தான் எனக்கு வந்து ப்ராக்டிஸ் விட்டேன். அதனால அதுல பண்ணும்போது அது இல்லாம நான் இன்னும் எக்ஸசைஸ் பண்ணணுமா? இல்ல அதுதான், ஈச் பேஷண்ட் வந்து டிஃபர் ஆகும். உங்களுக்கு நம்ம பண்ணது வந்து ஆன்கோபிளாஸ்டிக் பிரஸ்ட் சர்ஜரி வித் ஆக்சிலரி டிசெக்ஷன். ஸோ உங்களுக்கு ஆக்சுவலா நம்ம ஒரு 14 daysல நம்ம வந்து ரிவ்யூ பார்த்துருப்போம். ரிவ்யூ பார்த்துட்டு உங்களோட ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் வந்து உங்களோட ஒவ்வொரு பேஷண்டோட ரெக்கவரி பொறுத்து வி வில் டெய்லர் த பிசியோதெரப்பி செஷன். ஸோ எல்லாருக்குமே அது கம்பல்சரி பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. சின்ஸ் நீங்களே சொல்லியிருக்கீங்க யூ ஆர் ஏபிள் டு டூ யுவர் டெய்லி ஒர்க்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் சொன்னதுனால நம்ம வந்து வி டிட் நாட் அட்வைஸ் யூ எனி எக்ஸ்டெண்டட் பிசியோதெரப்பி செஷன். ஒன் அட்வைஸ் ஐ வுட் லைக் டு கிவ் ஃபார் ஆல் பேஷண்ட்ஸ் ஆர் அண்டர்கோயிங் பிரஸ்ட் கேன்சர் சர்ஜரி என்னன்னா, எந்த சைட்ல நம்ம ஆப்ரேட் பண்ணியிருக்கோமோ அந்த கையில வந்து கொஞ்சம் ரத்த காயமோ எதுவோ இல்லாம ஏற்படாம நம்ம பாத்துக்கிறது நல்லது. அது ஒரு அடிஷனல் பாயிண்ட் ஐ வுட் லைக் டு ஸ்ட்ரெஸ் இட் ஹியர். ஓகே தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ சோ மச். எப்பவும் போல டாக்டர் பிரதீப்போட செஷன் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். I think எல்லா patients, caregivers as Aishwarya and Soundarya said, it was mind blowing. எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் இப்ப சர்ஜரி ரிலேட்டடா தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளவு தெளிவா இருந்ததுங்க டாக்டர். ரொம்ப நன்றி எங்க செஷனுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு. Thank you very much for the opportunity. Thank you very much. Very good evening and thank you all. Thank you. Aishwarya, Soundarya and Akash, thank you so much for arranging it so well. Thank you all for participating. You can conclude, Aishwarya. Yes, Thank you, sir. Aishwarya, you can go ahead. ரொம்ப நன்றி சார். எங்களுக்கு மேம் எல்லாரும் சொன்ன மாதிரி எங்களுக்கு இவ்வளோ டைம் எடுத்து எங்களுக்கு அருமையா எல்லாத்தையும் பொறுமையா எங்களுக்கு எல்லாத்தையும் சொன்னீங்க. ஓகே, யாருக்கும் எதுவும் கேள்வி இல்லை அப்படின்னா நம்ம செஷன் வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, யாருக்கும் கேள்வி இல்லைன்னு நினைக்கிறேன். Yes. Hello, excuse me. Yeah. I'm your follower, Dr. Pradeep. Yeah, I am. Nice to know you, sir. Nice to know you. Yeah. So I have just a small question. இப்போ வந்து நீங்க சொன்னது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன். இப்போ ரேடியேஷன் வந்து அது ஆப்ஷனலா இருக்கக்கூடிய அவசியம் இருக்குமா? இஃப் இட் இஸ் நாட் இன்வேசிவ் பரவலாங்கும் போது அப்ப கண்டிஷன் வந்து என்னன்னா ரேடியேஷன் கட்டாயம் அடுத்த ஃபேஸுக்கு கீமோ முடிஞ்சு அந்த WBC இன்ஜெக்ஷனை கொடுத்து அதுக்கப்புறம் அந்த ரேடியேஷன் இஸ் a must, anything like that? Can you just enlighten something about it, doctor? Yeah. It varies with patient. ஸோ இப்போ ஜென்ரலா பாத்தீங்கன்னா ரேடியேஷன் வந்து யாருக்கெல்லாம் வேண்டான்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேருக்கு மட்டும்தான் தேவைப்படாது. ஒண்ணு வந்து அவங்களுக்கு நெறிக்கட்டியில பரவல, இல்ல கேன்சரோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருந்திருக்கு, அதுக்கு மார்பகமே ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த ஒரே ஒரு கண்டிஷனுக்கு மட்டும்தான் நம்ம ரேடியேஷனே தேவையில்லாம அவாய்ட் பண்ணலாம். மிச்ச எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே ரேடியேஷன் தேவைதான். அதே மாதிரி இந்த WBC இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே அந்த கீழே ரேஞ்ச் கம்மி தான் ஆகணுமா, இல்ல சில பாடி கண்டிஷனுக்கு ஸ்டேபிளா நிக்க கூட வாய்ப்பு இருக்குதா?
அதாவது என்ன டிபெண்ட்ஸ் ஆன் த பேஷண்ட் டாலரபிலிட்டி. நான் சொன்ன மாதிரி எல்லா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுமே ஆஸ் இட்ஸ் ஓன் எஃபெக்ட்ஸ். அது சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லாம, காம்ப்ளிகேஷன் சொல்லாம, அது கான்சிக்வன்ஸ் நம்ம சொல்லணும். ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டு கூட அந்த மேரோ ரிசர்வ்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த கீமோதெரப்பி பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட்லி டிவைடிங் செல்ஸை வந்து போய் அது டேமேஜ் பண்ணும். லைக் கேன்சர் செல்ஸ் எப்படி இன்னைக்கு 1 இருக்கும், நாளைக்கு 40 மாறும். அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நார்மல் செல்ஸுமே ஒரு சிலது ஃபாஸ்ட்லி டிவைடிங் செல்ஸ் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின், நம்மளுடைய ஹேர், நம்மளுடைய கட் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய செல்ஸ், அப்புறம் நம்மளுடைய ரத்தம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய செல்ஸ். ஸோ இந்த கேன்சர் செல்ஸ் அழியும் போது இந்த நார்மல் செல்ஸும் அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்படி அஃபெக்ட் ஆகும்போது நம்மளுக்கு கவுண்ட்ஸ் குறையும். ஸோ அந்த கவுண்ட்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு வி வில் கிவ் யூ இன்ஜெக்ஷன்ஸ் டு இன்க்ரீஸ் த கவுண்ட். ஸோ அதுக்காக நம்ம கவுண்ட்ஸ் குறைஞ்சிச்சுன்னு கீமோ ஸ்டாப் பண்ணிட்டோம்னா தென் வி வில் லூஸ் டு த கேன்சர். ஸோ வி ஹவ் டு இட்ஸ் a டைட் பேலன்ஸ். ஸோ விச் த மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் வில் பி த பெஸ்ட் பர்சன் டு ஆன்சர். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம பண்ற மாதிரி. ஓகே, தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ தேங்க்யூ. ஹலோ வேற யாரு ஹலோ ஹலோ Yes. சொல்லுங்கம்மா. ஐ எம் சசிகலா ஃப்ரம் போரூர் சார். சொல்லுங்க. எனக்கு வந்து 15 இயர்ஸ் பிஃபோர் வந்து ஐ மீன் 2010ல வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்தது. அப்ப Okay. நான் ஃபுல்லா ஒரு பிரஸ்ட் ஐ மீன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லா Okay. ரிமூவ் பண்ணிட்டு கீமோ போயிட்டு அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஐ மீன் அந்த ஓவரிஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக Okay. லூப்ரைடுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் Ah. போட்டாங்க. பிளஸ் 5 இயர்ஸ் வந்து மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். Hormonal tablets. Okay. டமாக்ஸான் அது வந்து இஆர்பிஆர் வந்து பாசிட்டிவ்னு வந்திருந்ததுங்க எனக்கு அப்ப. Yes, yes, yes. இப்போ ஆஃப்டர் 15 இயர்ஸ் ஐ மீன் அட் பிரசன்ட் இப்ப ஆகஸ்ட்ல வந்து எனக்கு ட்ரிபிள் நெகட்டிவ் வந்திருக்குங்க சார். இன்வாசிவ் டக்டரல் கார்சினோமான்னு வந்திருக்கு எனக்கு. Okay. இப்போ நான் கீமோ போயிட்டு இருக்கேன். நானு கீமோ Okay. 5 சைக்கிள்ஸ் முடிஞ்சிடுச்சு. இன்னொரு Okay. சைக்கிள் பெண்டிங் இருக்கு. பிளஸ் Okay. ரேடியேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்னோட Okay. டவுட் என்னன்னா 15 இயர்ஸ் கழிச்சு ஏன் வந்தது? Okay. Okay. உங்களுக்கு இப்ப சர்ஜரி பண்ணிட்டாங்களா? ஐ மீன் 2010ல பண்ணோங்க சார். இல்ல இப்ப ரெண்டாவது சைட்டுக்கு இப்ப வந்து. இப்ப பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஐ Okay. மீன் அந்த போர்ஷன்லயே வந்திருக்கு. அந்த ரிப்ல வந்திருக்கு மேல கழுத்து கிட்ட. ஓ ஓகே ஓகே. நெக்குக்கு ஓ கீழே சேம் அந்த சைடே தான் வந்திருக்கு. சேம் சைடே தான் வந்திருக்கு. ஆமா ஆமா ஓகே ஓகே. இது ஜெனரலி ஹார்மோன் பாசிட்டிவ் கேன்சர்ஸ் வந்து ஜெனரலி இட் டேக்ஸ் இயர்ஸ் டு கம். இப்போ ஆனா உங்களுக்கு வந்து இப்ப வந்திருக்கக்கூடிய கட்டி வந்து ட்ரிபிள் நெகட்டிவ்ன்றது தான் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு டிஃபரெண்டான ஒரு என்டிட்டியா இருக்கு. பட் அகைன் அதேதான் சார். பாசிபிள் ஜெனரலி 5 இயர்ஸ் கழிச்சு வி வில் டெல் them as survivors. ஹார்மோன் பாசிட்டிவ் கேன்சர்ஸ்க்கு மட்டும் நம்ம 10 இயர்ஸ் வரைக்கும் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து லேட் ரெக்கரன்சஸ் ஆர் வெரி காமன். தட் இஸ் மோர் தேன் 5 இயர்ஸ் தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப காமனா இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இதுல நம்மளுக்கு உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இட்ஸ் வெரி ரேர் அண்ட் வெரி சேட் டு நோ திஸ். நம்ம இதனால நீங்க ஏதாவது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணியிருந்தா நம்மளுக்கு தவிர்த்திருக்கோமோ அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு ரிக்ரெட் ஃபேஸ்க்கு இப்ப போக வேண்டாம். இப்ப நம்மளுக்கு இப்ப வந்துருச்சு. இது ஹவு வி டேக் இட் ஃபார்வர்ட் அண்ட் ஹவு வி கெட் அவர் செல்ஃப் ட்ரீட்டட்ன்றது தான் நம்ம இப்ப பாக்குற மாதிரி இருக்கு. வேற எப்பவும் வராதா? இல்ல இது இப்ப என்ன கேக்குது எனக்கே தெரியல. இது திரும்ப வந்ததுல நான் இப்ப கொஞ்சம் உங்களுக்கு ஏஜ் என்னமா இருக்கும்? எனக்கு வந்து 48 சார். அப்ப எனக்கு 48. ஆமா 30. அப்பனா அதான் விதின் யங் ஏஜ்ல வந்திருக்கவங்களுக்கு வந்து ஐ திங்க் உங்களுக்கு ஜெனட்டிக் மியூட்டேஷன் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜெனட்டிக் மியூட்டேஷன் நம்ம பண்ணி பார்க்கணும். பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு இன்ஹெரண்டா உங்களுக்கு ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ ஜெனட்டிக் மியூட்டேஷன் டெஸ்டிங் நம்ம வில் பி த வே ஃபார்வர்ட் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். அப்படிங்களா? ஆமா ஆமா ஆமா. அந்த டெஸ்டிங் எப்படிங்க சார் அது? அது வந்து உங்களுடைய அந்த கேன்சர் செல்லுல இருக்கக்கூடிய திசு மூலமா பண்ணலாம். இல்ல உங்களோட சிம்பிள் பிளட் டெஸ்ட் மூலமாவே பண்ணலாம். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சீக்வன்சிங் இருக்கு. பிரஸ்ட் கேன்சர் ப்ரொஃபைலுக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சீக்வன்சிங் நம்ம டெஸ்ட் பண்ணோம்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு வந்து உடம்புல பிரஸ்ட் கேன்சர் ரிஸ்க் வரதுக்கான ஏதாவது மரபணு லெவல்ல உங்களுக்கு மாற்றுதல் இருக்கா. ஜென்ரலி இந்த மாதிரி மரபணு லெவல்ல மார்பக கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா 100ல 5 பேருக்கு தான். ஸோ நம்ம அதுல இருக்கோமான்றது பார்க்கணும். ஏன்னா 30 இயர்ல ஒரு கேன்சர், திரும்ப 48 இயர்ஸ்ல ஒரு கேன்சர் வந்து இட்ஸ் நாட் நார்மல். ஸோ உங்களுக்கு மரபணு ரீதியா ஏதாவது தொந்தரவு இருக்கான்றத பார்த்தோம்னா அந்த மரபணு ரீதியா மேற்கொண்டு வராம இருக்கிறதுக்கான அடிஷ்னல் டேப்லெட்ஸுமே இப்ப வந்திருக்கு.
அடிஷனல் ஓ, ட்ரக்ஸ்மே இருக்கு. ஸோ ஆ, நம்ம ஒன்ஸ் ஏன் இது வந்துச்சுன்றதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் ஆ, வாட் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் we can offer to prevent further கேன்சர்ன்றது நம்ம இதுல நம்ம பண்ணலாம். ஸோ ஆ, அதனால நீங்க நெக்ஸ்ட் வே வந்து நீங்க உங்க கன்சல்டேட் ஆன்காலஜிஸ்ட் ஃபார் ஜெனடிக் மியூட்டேஷன் டெஸ்டிங் இது ஆஹா, பண்ணிக்கலாமான்னு கேளுங்க. ஏன்னா இப்ப ரைட் நோ ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறதுனால ஆ, அவங்க இது பண்ணிருப்பாங்க. இப்ப ஆ. ட்ரீட்மெண்ட் முடியும் போது they will suggest you. ஓகே, ஓகே சார். இதுக்கப்புறம் எப்படி சார் போகும் என்னோட ட்ரீட்மெண்ட் இப்ப? இப்ப கீமோ போயிட்டு இருக்கு. ம். 6 சைக்கிள் ஐ மீன் இந்த மந்தோட எனக்கு முடிஞ்சிரும் கீமோ எனக்கு. உங்களுக்கு என்ன ஸ்டேஜ்னு ஏதாவது சொன்னாங்களா? என்னங்க சார்? ஆமா சார். கிரேட் 2ன்னு போட்டிருக்கு. ஓகே ஓகே சரிங்கம்மா. இது வந்து நம்ம பர்சனலா வந்து நம்ம இது உங்களுக்கு என்ன இதுன்றதெல்லாம் நம்ம பார்த்து தான் டிசைட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபுல் அப்படிங்களா? டீடைல்ஸ் நம்ம ஓகே, பார்த்தா தான் சொல்ல முடியும். அப்படிங்களா? ஓகே, ஓகே சார். ஐ வில் எஸ் கான்டாக்ட் இன் பர்சன் சார். எஸ் எஸ் ஓகே, எஸ் ஓகே. தேங்க்யூ. தேங்க் யூ. ஒன் மோர் கொஸ்டின் டாக்டர். இப்போ எஸ் நீங்க ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதாவது சில விஷயங்கள் நான் என்ன டாக்டர்ஸோடைய பேட்டியில இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த போஸ்ட் மெனோபாஸ்ல வரும்போது இந்த யூட்ரஸ் ஷ்ரிங்கேஜ் ஆகாம இருக்க சில கேசஸ் இருக்கும், பிஓசிடி அந்த மாதிரி. அப்ப அங்க வரும் இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுமா? வை நாட் தட் டாக்டர், ஐ மீன் தோஸ் ஹூ டூ தட் கிராஸ் செக் வித் மேமோகிராம் ஆல்சோ, இதுவும் அங்கேயும் சேமா ஓடுதா, பேரலா ஓடுதா, இதோட எஃபெக்ட் அங்க வருதா, அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? இல்ல அதுதான். அதாவது ஐ திங்க் ஐ எம் கெட்டிங் வேர் யூ ஆர் கம்மிங் ரைட் நவ். ஸோ ஐ திங்க் உங்களோட கொஸ்டின் வந்து ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி லைக் மெனோபாஸ் அட்டைன் பண்ண உடனே விமனுக்கு வரக்கூடிய அந்த சைடு அந்த ஹார்மோனல் குறைபாடுனால ஏற்படுற விஷயத்தை ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு ஒன்னு இருக்கு. ஓகே சரிங்களா? அது வந்து தட் வில் பூஸ்ட் தர் ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன். ஸோ அந்த மெனோபாசல் சிம்டம்ஸ் வந்து பேஷண்ட்ஸ்க்கு இல்லாம இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய அகைன் ஐ ஹேவ் டு ப்ரொவைட் எவிடன்ஸ். நிறைய பாப்புலேஷன் பேஸ்ட் ஸ்டடீஸ் இருக்கு. ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் அதுலயே நிறைய பில்ஸ் இருக்கு, ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான். இது ரெண்டுமே கொடுக்கறதுனால there is a slight increased risk of breast cancer. இவ்வளவுதான் நம்மளால சொல்ல முடியுமே தவிர இது எல்லாமே இது எடுத்துட்டாலே யூ வில் கெட் அ பிரஸ்ட் கேன்சர்ன்றது நம்மளால சொல்ல முடியாது. பிளஸ் பிரஸ்ட் கேன்சர் வருமா வராதான்றது வந்து நம்ம ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஒரு மேமோகிராம் எடுக்கிறது மூலமா கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால தான் சொல்றோம் ஆல் பேஷண்ட்ஸ் மோர் தேன் 40 or 45 years particularly in India get yourself screened. ஒன்னு monthly self breast examination, next clinical breast examination by your breast specialist or any doctor or oncologist, then yearly or 2 yearly mammogram கண்டிப்பா பண்ணிக்கோங்க. ஓகே. சோ இந்த யூட்ரஸ் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு அங்க ரிஃப்ளெக்ட் ஆகணுங்கிறது அவசியம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. அவசியம் இல்லை. யூட்ரஸ் இஷ்யூ இந்த சென்ஸ் எனக்கு என்னன்னு புரியல. மென்டலி ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேசியா வரும் சார். பட் தட் டசன்ட் இன்க்ரீஸ் தி பிரஸ்ட் கேன்சர் ரிஸ்க். ஓகே 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 ரைட். ஓகே சார். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. வேற யாருக்கும் எதுவும் கேள்வி இருக்குதுங்களா? I வேற think we யாருக்கும் can கேள்வி close it, இல்லைன்னு Aishwarya. எஸ் எஸ் மேம். அகைன் ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களோட டைம் கொடுத்து நீங்க ரொம்ப எளிமையான முறையில எல்லாத்துக்கும் தெளிவா சொன்னதுக்கு அண்ட் எல்லாத்தோட கொஸ்டின்ஸையும் ரொம்ப பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆன் திஸ் நவம்பர் 7 நேஷனல் கேன்சர் அவேர்னஸ் டே முன்னிட்டு அனைத்து லிசனர்ஸ்க்கும் ஐ வாண்ட் டு டெல் ஒன் திங். ஏர்லி டிடெக்ஷன் ஆல்வேஸ் வி கேன் அட்டைன் கியூர். ஸோ தெர் ஆர் ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம் வந்து பிரஸ்ட் கேன்சர் சர்விக்ஸ் ப்ரோக்ராம்க்கு இருக்கு. ஸோ ஆல் விமன் வீட்டில் இருக்கவங்க உங்க ரிலேட்டிவ் எல்லாருக்கும் அதனுடைய அவேர்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ கெட் யுவர் செல்ஃப் ஸ்கிரீன். மென்னுக்கு ப்ராஸ்டேட்டுக்கு சீரம் பிஎஸ்ஏன்றது பண்றாங்க. அதை தவிர்த்து நான் என்ன சொல்றேன்னா, இன்னும் நம்மளுக்கு எப்பயாவது இந்த ஜிஐ கட் ரிலேட்டடா ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டாலும் டோன்ட் எவர் ஹெசிடேட் டு கோ டு அ கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் ஃபார் அன் எண்டோஸ்கோபி. இப்போ நம்ம இந்த ஜிஐ கேன்சர்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு நம்ம இந்தியால. ஸோ திஸ் இஸ் த இன்ஃபர்மேஷன் ஐ வுட் லைக் டு ஷேர் வித் ஆல் த லிசனர்ஸ். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ சார். Thank you so much for patient listening. Thank you. Thank you.